உங்க மனசு ஒரு அடங்காத குதிரை மாதிரி உங்கள கண்ட இடத்துக்கு இழுத்துட்டு போகுதா? கவலை, பயம், பழைய நினைவுகள்னு ஓயாம ஓடி உங்கள ரொம்ப சோர்வடைய வைக்குதா? அப்போ இந்த கதைய கண்டிப்பா கேளுங்க. ஒரு ராஜாவோட மனசையே மாத்துன புத்தரோட 10 சக்தி வாய்ந்த ரகசியங்கள் உங்க மனசோட கடிவாளத்தையும் உங்க கையில கொடுக்கும். வாங்க, அந்த பயணத்தை நாம ஒன்னா ஆரம்பிக்கலாம். இந்த பழமொழிய கொஞ்சம் பாருங்களேன். இது வெறும் வார்த்தைங்க இல்ல, இதுதான் நம்மள பல பேரோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம். நம்ம மனசுதான் அந்த கடிவாளம் இல்லாத குதிரை. அது இஷ்டத்துக்கு நம்மள இழுத்துட்டு போய் சில சமயம் கவலைங்கிற பள்ளத்துல தள்ளிவிடும், இல்லனா குழப்பங்கிற முள்காட்டுல கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க மனசோட கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? உங்க கையிலயா இல்ல அந்த குதிரை கிட்டயா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் உங்க மன அமைதிக்கார மொத்த பயணமும் ஆரம்பிக்க போகுது. நமக்கு வழிகாட்ட போறது ஒரு கதை. ஒரு காலத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆண்ட ஒரு ராஜா இருந்தாரு. அவர்கிட்ட அதிகாரம், செல்வம், படைகள்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனா ராத்திரியில அவரை நிம்மதியா தூங்க விடாம செஞ்சது ஒன்னே ஒன்றுதான். அது அவரோட அடங்காத மனசுங்கிற குதிரை. நிம்மதிய தேடி கடைசியில அவர் ஞானத்தோட உறைவிடமான புத்தர்கிட்ட போய் சரணடைஞ்சாரு. அந்த ராஜா புத்தர்கிட்ட போய், என் மனசோட சண்டை போட எனக்கு ஒரு மந்திரவாள் கொடுங்கன்னு ரொம்ப ஆவேசமா கேட்டாரு. ஆனா புத்தர் என்ன செஞ்சாரு தெரியுமா? சும்மா ஒரு சின்ன புன்னகையோட முதல் ரகசியத்தை சொன்னாரு. சண்டை போடுறது தீர்வு கிடையாது. உன் எண்ணங்களோட நீ சண்டை போட்டா தோத்து போறது நீயாதான் இருப்ப. இந்த ஓமை எவ்ளோ அருமையா இருக்கு பாருங்க. உங்க மனசு ஒரு சேறு நிறைஞ்ச குளம் மாதிரி. அதுல இருக்கிற கவலையான எண்ணங்களை வெளியே எடுக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணா அது அந்த குளத்தை கலக்கிற மாதிரி தான். நீங்க எவ்ளோ கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி இன்னும் சேராகும், குழப்பம் அதிகமாகும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? புத்தர் சொன்னாரு, எண்ணங்களை அடக்கணும்னு நினைக்காத, சும்மா ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நின்னு அதை வேடிக்கை மட்டும் பாரு. உங்க எண்ணங்கள் எல்லாம் வானத்துல போற மேக மாதிரி, அது பாட்டுக்கு வரும் போகும், அது சும்மா கவனிங்க. நீங்க எது ரொம்ப எதிர்க்கிறீங்களோ அதுதான் உங்க கூடவே நிக்கும். ஆனா நீங்க அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கும் போது அதோட பவர் உங்க கைக்கு வந்துரும். அடுத்து அந்த ராஜாவுக்கு இன்னொரு பிரச்சனை. அவர் கேட்டாரு, என் மனசு ஒரு குரங்கு மாதிரி பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு தாவிட்டே இருக்கு. அத ஒரே இடத்துல கட்டி போட ஒரு வலியும் இல்லையா? இதுக்கு புத்தர் சொன்ன பதில் மனசுக்கு ஒரு நங்கூரம் போட்ட மாதிரி இருந்துச்சு. புத்தரோட 2வது ரகசியம் இந்த அழகான ஓமையில தான் இருக்கு. எங்கெங்கயோ அலைப்பாயிர உங்க மனச இப்போ இந்த நிமிஷத்துல கொண்டு வந்து நிறுத்த ஒரு சூப்பரான கருவி உங்ககிட்டயே இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, உங்க மூச்சுதான். இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். யோசிச்சு பாருங்க, உங்க கவனம் முழுக்க உங்க மூச்சு மேல இருக்கும்போது உங்க மனசுக்கு வேற வழியே இல்ல, அது பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு வந்தே ஆகணும். உங்களுக்கு எப்பெல்லாம் ஓவர் திங்கிங் வருதோ அப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உள்ள போற காத்தையும் வெளியே வர காத்தையும் மட்டும் கவனிங்க. அந்த பட்டம் நூல் பிடிச்சு நிக்கிற மாதிரி உங்க மனசு உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். ராஜாவோட அடுத்த பிரச்சனை நம்மள பல பேருக்கும் இருக்கும். அவர் கேட்டாரு, யாரோ சொன்ன ஒரு வார்த்தை மனசுல முள்ளு மாதிரி குத்திட்டே இருக்கு, அந்த பழைய வழிய எப்படிங்க தூக்கி எறிறது? இதுக்கு புத்தர் ஒரு அற்புதமான உதாரணம் சொன்னாரு. ஒரு கிளாஸ் தண்ணிய கையில பிடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. ஆனா அதே கிளாஸ 1 மணி நேரம் புடிச்சிட்டு இருந்தா கை வலிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே ஒரு நாள் முழுக்க புடிச்சா என்ன ஆகும்? கை மரத்து போய் தாங்கவே முடியாத வலி வந்துடும். இப்ப நல்லா கவனிங்க, அந்த கிளாஸோட எடை ஒரு துளி கூட மாறல. ஆனா நீங்க அதை புடிச்சிட்டு இருந்த நேரம் தான் அதிகமாச்சு. அப்ப பிரச்சனை அந்த கிளாஸோட வெயிட்ல இல்ல, எவ்வளோ நேரம் அதை புடிச்சிட்டு இருக்கீங்கங்கிறதுல தான் இருக்கு. நம்ம பழைய காயங்களும் கவலைகளும் கூட அப்படிதான். பிரச்சனை நடந்ததை விட அது எவ்வளவு நாளா மனசுக்குள்ள சுமந்துட்டே இருக்கோங்கிறது தான் நிஜமான வேதனையை கொடுக்குது. இதுக்கு புத்தர் சொன்ன தீர்வு ரொம்ப சிம்பிள். அந்த டம்ளரை கீழே வைங்க. ஆமா, உங்களை காயப்படுத்துற அந்த நினைவை இப்போ இந்த நொடியை இறக்கி வைங்க. சரி, இது வரைக்கும் மனசோட அலைகளை எப்படி அமைதிப்படுத்துறதுன்னு பார்த்தோம். இப்போ உங்க மனச யாராலும் அசைக்க முடியாத ஒரு கோட்டையா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். அடுத்த சில ரகசியங்கள் உங்க உள் மனசோட பலத்தை அதிகப்படுத்துறத பத்தி தான். 5வது ரகசியம், மௌனத்தோட சக்தி. புத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு. பேசிட்டே இருக்கிற கிளி கூண்டுக்குள்ள இருக்கு, ஆனா அமைதியா இருக்கிற கழுகு வானத்தையே ஆட்சி செய்து, ஏன்? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சில நேரத்துல பதில் பேசாம இருக்கிறது தான் பெஸ்டான பதில். உங்க மௌனம் 1000 வார்த்தைகளை விட பவர்ஃபுல்லானது. அடுத்து உங்க மனக்கோட்டையோட 3 முக்கியமான தூண்கள். 4வது ரகசியம், உங்க உடம்ப நல்லா பாத்துக்கிறது. ஏன்னா உடைஞ்சு போன தேரை வச்சு போருக்கு போக முடியாது இல்லையா? 6வது ரகசியம், உங்க கவனத்தை உங்க வழியில மட்டும் வைக்கிறது. அடுத்தவங்க ட்ராக்ல ஓடுனாதான் தடுமாற்றம் வரும். கடைசியா 7வது ரகசியம்,
தனிமையோட ஃப்ரெண்ட் ஆகுறது. சில நேரம் அமைதியா தனியா இருக்கிறது தான் மனசுல இருக்கிற தூசியெல்லாம் அடங்க வைக்கும். ஓகே, இது வரைக்கும் மனச பாதுகாத்து பலப்படுத்திட்டோம். இப்போ நாம பார்க்க போற கடைசி 3 ரகசியங்கள் உங்கள மனசோட அடிமையா இல்லாம அதோட மாஸ்டரா எப்படி மாத்துறதுன்னு சொல்ல போகுது. இந்த கடைசி ரகசியங்கள் வாழ்க்கையோட ஞானத்தை பத்தினது. 8வது, சந்தோஷம்ங்கிறது ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி, அத மத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒளி அதிகமாகுமே தவிர குறையாது. 9வது, உங்க பிரச்சனைகள் எல்லாம் வானத்துல இருக்கிற மேகங்கள மாதிரிதான், அது நிரந்தரம் இல்ல, இதுவும் கடந்து போகும் நம்புங்க. 10வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நேத்துலயும் நாளையிலயும் வாழாம இப்போ இந்த நொடியோட சுவைய முழுசா அனுபவிச்சு வாழுங்க. புத்தரோட எல்லா போதனைகளோட மொத்த சாராம்சமும் இதுதாங்க. நம்ம கையில இருக்கிறது இப்போ இந்த ஒரு நொடி மட்டும்தான். இத நாம மிஸ் பண்ணிட்டா வாழ்க்கையவே மிஸ் பண்ண மாதிரிதான். வாங்க நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போலாம். அப்போ உங்க மனசு ஒரு அடங்காத குதிரையா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த 10 ரகசியங்கள் மூலமா அதோட கடிவாளம் உங்க கைக்கு வந்திருக்கு. இப்போ முடிவு உங்க கையில தான் இருக்கு. அந்த கடிவாளத்தை கெட்டியா புடிச்சு உங்க வாழ்க்கை பயணத்தை நீங்க நினைச்ச திசையில கொண்டு போற ஒரு வீரரா மாற போறீங்களா? யோசனையிலேயே வாழ்ந்தது போதும், இனிமே நிஜத்துல வாழ ஆரம்பிங்க.